புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஆர். ரகுமான் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு தின விழா புதுச்சேரி ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை அள்ளி சென்றனர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மத்தியில் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதால் மத்திய பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தி வருகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திமுக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக உள்ளார். புதுச்சேரி அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை நிறுத்தி வைப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும். இதனால் மின்கட்டண உயர்வை புதுச்சேரி அரசு திரும்ப பெற வேண்டும். மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றார். புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி வழங்கி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நகராட்சிகள், வங்கிகள் கடனை திருப்பி செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்து சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை பார்வையிட்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் 2447 பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரியின் தனிநபர் வருவாய் ரூபாய் 2.75 லட்சமாக உயர்ந்துள்ளது. புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுடன் சாலையோர கடைகளில்தான் அவர்கள் உணவை உண்கின்றனர். எனவே விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அதன் உரிமையாளர்கள் அமைக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜ் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து கவிஞர் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் புதுவை சிவம் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஆர். ரகுமான் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு தின விழா புதுச்சேரி ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை பிரிவு கமாண்டர் டாக்டர் ரஞ்சனா சிங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி பள்ளி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி காவல்துறை துணை ஆய்வாளர் திரு மௌலா சாஹிப் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். பள்ளி மாணவ மாணவியரின் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக அரங்கேற்றினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்துல் காபர், அப்துல் கரீம் சேட், கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள், பள்ளியின் தாளாளர் திரு நிசார் அகமது, பள்ளியின் முதல்வர் திருமதி பாரக், மேலாளர் திரு முபர் அகமத், கல்வியில் திரு பாலமுருகன், பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை அள்ளி சென்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்ட்ரென்த் ஸ்போர்ட்ஸ் டே 2024 என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சிட்டிங் கிரிக்கெட், கபடி, ரிங் பால், த்ரோபால், வாலிபால் உள்ளிட்ட 6 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை பாரட்டோரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சங்க தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சிவகணபதி, ஈவென்ட் தலைவர் பாலாஜி பழனிசாமி, துணைத் தலைவர் ஹிஜா முகமது, பொருளாளர் சோபன் குப்தா, துணை ஆர்கனைசர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகர், உதயகுமார், அன்பழகன், ஜிவி கிருஷ்ணமூர்த்தி, பாலமுரளி, சாமுண்டி, அம்பலவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அகலப்பந்து வீசுகிறார். பவுலர் அகலப்பந்து ஆட்டத்தின் எதிரி. உதிரிகள் இல்லாமல் பவுலிங்கை முடித்தால் சிறப்பாக இருக்கும். ஜான் பீட்டர் பேட்ஸ்மேன் திணறாடிக்கிற அளவுக்கு பவுலர் வந்து வெளிப்படுத்தி அணிக்கு நன்றாக ரன் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஜான் பீட்டர் 128. அந்த அணியின் பெயர் சிறப்பாக விளையாடி 7 ஓவர் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 128. 7 ஓவருக்கு எவ்வளவு ரன் எடுத்துருக்காங்க, எவ்வளவு அழகா சிறப்பாக பங்கு பெறும் நபர்கள் சீக்கிரமாக முன்னாடி வந்துருங்க. விழா ஆரம்பிக்க போகுது. பாண்டிச்சேரி காஸ்மாஸின் பிசிக்கலி டிசேபிள்டுக்கான சர்வீஸ் சப்போர்ட் இந்த ஈவெண்ட்டை கொடுத்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த ஸ்போர்ட் ஈவெண்ட்டை டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு நடத்த சொல்லி எங்களுக்கு கடமைப்பட்டு சொல்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி.
Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 96004-21333. இன்று 45வது பிறந்தநாள் விழா காணும் ஓபிசி அணித் தலைவர் திரு நடராஜன் ஜி அவர்களுக்கு மாநில தலைவர் திரு செல்வ கணபதி எம்பி அவர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம், சர்க்கரை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் ஆர். சுந்தரமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்தார். மேலும் அக்கட்சியின் நிர்வாகிகள் அருள் ரமாசாந்தி பிரபு, ஆனந்த்ராஜ், பண்டித் துரை, ராமபாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை. இதுகுறித்து விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அடுத்த மாதம் தொடங்க உள்ள தொடர்மழை காலத்தில் கருத்தில் கொண்டு அரசு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாத்திட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சிறிய பெரிய வாய்க்கால்களில் அடைப்பின்றி தூர்வாரப்பட்டு மழைநீர் சாலைகளில் வழிந்து ஓடாமல் தடுக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு விரைந்து முறித்திட வேண்டும். அது மட்டும் அல்லாது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தின் போது தாழ்வாக உள்ள கடலோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறி மழைநீரில் அவர்களின் உடைமைகளை சேதமாவதோடு வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. பெரும் மழையால் மழைநீர் சாலைகளில் தேங்கி மக்களை அதிக அவதிக்கு உள்ளாக்குவதோடு போக்குவரத்தும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. எனவே அனைத்து சாலைகளையும் செப்பனிட்டு மேம்படுத்திட காலத்தோடு அரசு நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்துள்ள வேண்டும். சமீபத்தில் புதுச்சேரியில் 1 மணி நேரம் பெய்த மழையால் புதுச்சேரி முழுவதும் உள்ள மக்களின் தினசரி வாழ்க்கையை மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கியதோடு உயிரிழப்புகளும் வழிவகுத்ததும் நாம் அறிந்ததே. எனவே இதுபோன்ற சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் ஏற்படாமல் இருக்க பொதுமக்களின் நலக்கருந்தி அரசாங்கம் முன்னெடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். வருமுன் காப்போம், பாதுகாப்பான வாழ்வுக்கு வழிவகுப்போம் என அவர் தெரிவித்தார். விஸ்வ ஹிந்து பரிஷத் 60ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மெட்ரிஷன் மருத்துவமனையுடன் இணைந்து உப்பளம் வானரப்பேட்டை ஆலன்வீதி பகுதி மக்களுக்கு இலவச பொது மருத்துவ முகாம் விஸ்வ ஹிந்து பரிஷத் வட தமிழகம் திருக்கோவில் பூசாரிகள் புரோகிதர்கள் பிரிவின் இணை அமைப்பாளர் ஸ்ரீராமணி என்கின்ற இளங்கோ அவர்கள் அறிவுறுத்தலின்படி விஸ்வ ஹிந்து பரிஷத் நகர மாவட்ட தலைவர் சத்யமூர்த்தி மற்றும் பஜ்ரங்தாள் மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீ சத்யேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் திருக்கோயில் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை ஸ்ரீ தட்சண காளி சித்தர் பீடாதிபதி தவத்திரு அருள்மிகு அடிகளார் மற்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் ஆகியோர் இலவச மருத்துவ முகாமினை தொடக்கி வைத்தனர். இந்த மருத்துவ முகாமினை விஸ்வ ஹிந்து பரிஷத் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீ செல்வம், ஸ்ரீ கோவிந்தன், ஸ்ரீ சரவணகுமார், ஸ்ரீமதி ஞானப்பள்ளி, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகி ஸ்ரீ சக்திவேல், ஸ்ரீ வாசு, ஸ்ரீ முரளிதரன், ஸ்ரீ அருண், ஸ்ரீ ஜனா மற்றும் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கண், காது, மூக்கு, தொண்டை, இருதயம், சர்க்கரை, இரத்த கொதிப்பு உள்ளிட்ட பொது மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனைகளும் இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டது. மிட்சன் மருத்துவமனை டாக்டர் ஷேக் அஸ்மல்லா மற்றும் மருத்துவ குழுவினர்களுக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் நன்றி தெரிவித்து கௌரவப்படுத்தினார். புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஆர். ரகுமான் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு தின விழா புதுச்சேரி ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை அள்ளி சென்றனர்.